இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யாவை வெளியில கூட்டிட்டு போயிருக்கிறதா ஹாஸ்னி சொன்னா, ஆனா தேவி அம்மா என்ன இங்க தூங்கிட்டு இருக்காங்க? தேவி, தேவிமா, 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 தேவி என்னாச்சு? ஏன் தேவிமா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க? ஏதோ மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தேவியோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா, அதுக்கு போகணும்னு சூரியம்மாவை அடு புடிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. சூரியம்மா ஈவினிங் போலாம் தான் சொன்னாரு. இப்பவே போகணும்னு அட புடிச்சு கூட்டிட்டு போயிடா. ஒருவேளை அன்னைக்கு அந்த பாம்பு அம்மா உருவத்துல வந்த மாதிரி, சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போன மாதிரி, இப்ப தேவி அம்மா உருவத்துல வந்து சூர்யாவை வெளியில கூப்பிட்டு போயிருக்குமோ? ஐயோ ஹஸ்பண்ட் சார், என்ன தேவிமா, இந்த இடம் தானே? யாரையுமே காணோம். இந்த இடம் தான் சூர்யா. வெயிட் பண்ணுவோம். ஐயோ ஹஸ்பண்ட் சார், எங்க இருக்கீங்க? உங்க உயிருக்கு ஆபத்து. சீக்கிரமா போன் எடுங்க ப்ளீஸ். துர்கா அம்மா தான் கால் பண்றாங்க. துர்கா மாட்ட நான் பேசுறேன் சூர்யா. அவங்க எங்க இருக்கோன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். சரி சரி பேசுங்க. ஹலோ 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 ஹஸ்பண்ட் சார், அது உங்க கூட வந்திருக்கிறது நம்ம தேவி அம்மா இல்லங்க. உங்களை பழி வாங்க வந்திருக்கிற நாகம். அந்த நாகம் தான் தேவி அம்மா உருவத்துல வந்து உங்களை கூட்டிட்டு போயிருக்கு. உங்க உயிருக்கு ஆபத்துங்க. நீங்க அந்த தேவியை விட்டு தள்ளி போயிடுங்க. ஹலோ 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 சூர்யா, இங்க டவர் கிடைக்கல சூர்யா. இரு நான் பேசிட்டு வரேன். சரி. ஹலோ துர்காமா. ஹலோ அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தான் சூர்யாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், நீ என் தேவி அம்மாவே கிடையாது. தேவி அம்மா என் கண்ணு முன்னாடி பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஓ, நீ வீட்டுக்கு வந்துட்டியா? அன்னைக்கு எங்க அம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கோயிலுக்கு கூட்டிட்டு போன நாகம் தானே நீ. இப்ப தேவி அம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கூப்பிட்டு போயிருக்க. ஆமா, நான் இச்சாதாரி நாகம் தான். நான் உன் புருஷன் உயிரை எடுத்துதான் என் புருஷனுக்கு உயிர் கொடுக்க போறேன். வேணாம், சொன்னா கேளு. நீ தப்பு பண்ற. தப்பு பண்ணது நான் இல்ல, உன்னோட புருஷன். அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். அவன் கையில நீ கட்டி இருக்கிற கயிறை கலட்ட வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உயிரை எடுக்க போற. முடிஞ்சா நீ வந்து அவன் உயிரை காப்பாத்திக்கோ. வேணாம், அவரை விட்டுடு. ஒண்ணு பண்ணாத. ஹலோ ஹலோ